ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டாணி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பட்டாணியுமே வேக வச்சு வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதனால் சூடானோன்னா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட், அந்த தக்காளி கூட நான் இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸு. ஏன்னா இஞ்சி பூண்டு போடும்போது நல்லாயிருக்கும். நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த நேரத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோன்னே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி இது கூட ஆட் பண்ணணும். பட்டாணி ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அகெயின் 2 விசில் விடுவோம், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் கொஞ்சம் பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன பண்ண போகிறேன்றதை நான் ஃபைனலாக என்னென்னு சொல்கிறேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் கூட 2 பச்சை மிளகா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம், அதையுமே அரைச்சி கலந்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறது இல்லைங்களா. ஸோ இந்த மசாலாவே போதும், இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. குழம்பு நல்லா இருக்கே, இது நல்லா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்குன்னு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சமாக அந்த பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இதையுமே கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாங்க. இதையுமே நம்ம கொஞ்சம் அப்படியே உதிரி பண்ணி அப்படியே போட்டுவிடுங்க. ஏன்னா இல்லைன்னா கெட்டியாகிரும், ரொம்ப அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். உதிரியாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டுக்கலாங்க. விசில் இப்போ வந்துருச்சு. இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய பட்டாணி குழம்பு பார்ப்போம். பார்த்திங்களாங்க, எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லைங்க. சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படின்னா நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். சும்மா சொல்லலைங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே